ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மெட்டா ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ பார்க்கலாமா? கார்த்தி அவங்க கட்டின வீட்டுக்கே நம்ம ரேவதியை மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதிக்கு பயங்கர சந்தோஷத்துல பாட்டு என்ன ஆட்டு என்ன ஒரே கலக்கல் தான். நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷமா பாடிட்டு இருக்க. நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க, என்ன ரேவதி ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா மாமா இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். காரணம் யாரு? நீங்க தான் மாமா. நீங்க கூட இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கிட்ட ரேவதி சொல்லிட்டு இருக்க. உடனே நம்ம கார்த்தி சொல்றாங்க, நீ சந்தோஷமா இருக்கல அது வேணுக்கு போதும் ரேவதி. இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு உன்னை மறுபடியும் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே நம்ம ரேவதி வந்து ரொம்ப தேங்க்ஸ் மாமா, அதே மாதிரி நீங்களும் நானும் ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்டுல வாழணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே நம்ம கார்த்தியை வந்து சரி ரேவதி, அது மட்டும் இல்லாம கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் ரேவதி இருக்கு, அதுக்குள்ள நம்ம அத்தை மனசு மாறிட்டாங்கன்னா இந்த வீட்டுல நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் ரேவதி அப்படின்னு சொல்ல. உடனே இது கேட்டுட்டு நம்ம ரேவதி சொல்றாங்க, அப்பனா கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்க போயிடுவோம் மாமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்க. இல்ல ரேவதி நம்ம இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நடக்கணும் மாமா. அப்படி மட்டும் நடந்துருச்சு. இத்தனை நாள் என் மனசுக்குள்ள அடிக்க வச்சிருந்த என்னோட பாசத்தை எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் கொட்டணும் மாமா. அது மட்டும் இல்லாம புதுசா என் காதுல உங்ககிட்ட காமி என் ஆயுசு முடிகிற வரைக்கும் உங்க கூட சந்தோஷமா இருக்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வெக்கத்தோட கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருக்காங்கப்பா. ரேவதி நீங்க பேசுற பேச்சுல நம்ம கார்த்திக்கே வெக்க வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு பேசிட்டீங்க போங்க. இப்ப மட்டும் என்ன ரேவதி நீ என் கூட தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா நான் உங்க கூட தான் இருக்கேன், ஆனா நான் அம்மா கொடுத்த பயத்தை ஒரு நிமிஷமும் சுமந்துட்டு இருக்கேன் மாமா. நீங்க சொல்ற மாதிரி கூடிய சீக்கிரம் நம்ம சந்தோஷமா இருக்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம கார்த்தி வந்து கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம் ரேவதி, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ என் கூட இருக்கும்போது சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும் ரேவதி, சரியா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி கேட்டுட்டு இருக்காருப்பா. உடனே இதை கேட்டுட்டு நம்ம ரேவதி கார்த்தியா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன ரேவதி ஒரே ரொமான்ஸ் தான். அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்தி வந்து பரமேஸ்வரி பாட்டி கிட்ட சொல்றாங்க, பாட்டி நம்ம ரேவதி என்னமா பாடுறா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க, என்ன அவ நல்லா பாடுவாளா? அது மட்டுமா அவ நல்லா பரதநாட்டியம் ஆடுவா அப்படின்னு சொல்ல. உடனே நம்ம கார்த்தி சொல்றாங்க, என்ன பரதநாட்டியம் ஆடுவாளா? அப்ப நம்ம கார்த்தி கேக்குறாங்க, என்ன ரேவதி நீ பரதநாட்டியம் எல்லாம் ஆடுவியே என்ன? என்கிட்ட சொன்னதே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமா மாமா நான் ஆடுவேன், ஆனா ரொம்ப நாள் ஆச்சு மாமா, அதனால நான் மறுபடியும் டான்ஸ் கத்துட்டு இருக்கேன் மாமா, ஓரளவு ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்ல. நம்ம கார்த்தி சொல்றாங்க, நீ நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு இவங்க மட்டும் சொன்னா போதுமா, நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கேட்க. என்ன ரேவதி இவ்வளவு கேட்கிறேன், எனக்காக ஆட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன மாமா நீங்க உங்களுக்காக ஆடாம இருப்பேனா, ஓ எப்படி ஆட மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரதநாட்டியத்துல பின்னி பெடல எடுக்கிறாங்கப்ப நம்ம ரேவதி. ஏற்கனவே கார்த்திக்கு உங்க மேல லவ்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, இப்ப வேற பரதநாட்டியம் ஆடி காமிச்சிட்டீங்களா, அவளோட நடனத்துல இன்னும் மயங்கி போயிட்டாருன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி. ரேவதி போடுற ஒவ்வொரு பரதநாட்டிய ஸ்டெப்பையும் ரசிச்சு பாக்குறாருப்பா நம்ம கார்த்தி. அவர் மட்டும் இல்ல, நீங்க ஆடின பரதநாட்டியத்தை நாங்களும் ரசிச்சு பார்த்தோன்னே சொல்லலாம் ரேவதி, அந்த அளவுக்கு ரொம்ப அழகா பரதநாட்டியம் ஆடுறீங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி பரதநாட்டியம் ஆடி முடிச்ச உடனே நம்ம கார்த்தி கிளாப்ல பின்றாருப்பா, ஒரே கிளாப் தான் நம்ம கார்த்தி. கை தட்டினதுல நம்ம ரேவதி மெய் மருந்து நம்ம கார்த்தியவே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம கார்த்தி சொல்றாங்க, சூப்பரா இருந்துச்சு ரேவதி, இந்த அளவுக்கு நீ பரதநாட்டியம் ஆடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரேவதி, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரேவதியை பாராட்டி தள்ளுறாருப்பா. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி சந்திராவை கார்ல எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கப்பா. உடனே சந்திரா கேக்குறாங்க, அக்கா நம்ம எங்கக்கா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ரோகிணிக்கு வளகாப்புல, அதனால முக்கியமான ஒரு ஆளுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்ல. யாருடா அந்த முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கார்த்தி ரேவதிக்கு தான்ப்பா அந்த பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க இந்த ஈஸ்வரி. உடனே இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி கார்த்தி முன்னாடி, ரேவதி முன்னாடி, பரமேஸ்வரி பாட்டி முன்னாடி, இங்க பாருங்க என்னோட பொண்ணு ரோகிணிக்கு வளகாப்பு வச்சிருக்கேன், ஆனா நீங்க எல்லாருமே கண்டிப்பா நிச்சயமா அந்த வளகாப்புக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்கப்பா. என்ன ஈஸ்வரி நீங்க இவ்வளவு இழுத்ததுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தா வர வேணான்னு டப்புன்னு சொல்லிட்டீங்களே. உடனே இதெல்லாம் கேட்டுட்டு 3 பேருமே ஷாக்கிங் ஆகுறாங்கப்பா. அது மட்டும் இல்லாம இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரவே கூடாது, வரவும் வேண்டாம், உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாங்கப்பா இந்த ஈஸ்வரி. ஆனா பாவம் நம்ம கார்த்தி, ரேவதி, பரமேஸ்வரி பாட்டி 3 பேருமே மனசொடிச்சு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி வர வேணாம்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் கார்ல பெட்ரோல் போட்டுட்டு வந்தீங்களோ, ஃபங்க்ஷனுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க, என்ன ஈஸ்வரி நீங்க? உடனே இந்த பக்கம் நம்ம சந்திராக்கு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல இருக்காங்க. என்ன இவ பாட்டுக்கு வந்தா பத்திரிக்கையை கொடுத்தா வர வேணாம்னு சொல்லிட்டு வரா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்க. ஆக மொத்தத்துல இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, நம்ம ஈஸ்வரி ஏதோ ஒரு பெரிய பிளான போடுறாங்கன்னு தெரிய வருது. நம்ம கார்த்தி, ரேவதி இவங்க 2 பேருமே நம்ம ஈஸ்வரியோட பிளான்ல போய் சிக்காம இருந்தா சரிங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட பிளான் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.